வணக்கம். அதாவது காஷ்மீர் பகல்காமில் சுற்றுலா தலம் ஒன்றில் இருந்த 28 சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகள் சுட்டு கொலை செய்த நிலையில் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நாடு முழுவதும் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான புளியரை பகுதியில் தற்போது வாகன தணிக்கையானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கேரளாவில் இருந்து தமிழகத்திற்குள் நுழையும் அனைத்து வாகனங்களையும், தமிழகத்திற்கு கேரளாவிற்கு செல்லும் அனைத்து வாகனங்களையும் முறையாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு எல்லைப் பகுதிக்குள் அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழக போலீசார் கேரளாவில் இருந்து வரும் அனைத்து வாகனங்களையும் முழுமையாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு தமிழக கேரள எல்லைக்குள் அனுமதித்து வருகின்றனர். குறிப்பாக துப்பாக்கி ஏந்திய போலீசார் தற்போது இந்த தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வரும் நிலையில் அந்நிய நபர்கள் யாரேனும் ஊடுருவாமல் இருக்க தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லைப் பகுதியில் செயல்பட்டுள்ளதாக காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மசூதிகள் மற்றும் கோவில்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.